நாமம் மகிமையடையட்டும். இந்த 3வது வாரத்திலும் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்கள் மத்தியிலே பேசும்படியாய் கர்த்தர் பாராட்டினதான இந்த கிருபைகளுக்காக தயவுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு பேசுவாராக. நம் வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக நம்முடைய வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நாம் வாசித்து தேவனுக்கு மகிமையாக வார்த்தையில் நாம் தியானிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? ஏசாயா 49:23. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. தலைகளை தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்பதாக, ஆண்டவரே, நீர் எங்களை வெட்கப்படாதபடிக்கு நடத்துகிற தேவன். நாங்கள் எந்த இடத்திலும் தலை குனிந்து நிற்காதபடிக்கு எங்கள் தலைகளை உயர்த்துகிற தேவன் நீர். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுகிற தேவன். உமக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் அவர்கள் வெட்கப்படுவதில்லை. உடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறவர்களுக்கு என் கர்த்தர் நீர் ஆசீர்வாதங்களை தருகிறீர். ஆண்டவரே, இன்றைய நாளிலும் ஆண்டவரே, உடைய வார்த்தைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். உடைய வார்த்தை எங்களோடு பேசும்படியாக ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு இடைப்பட்டு பேசுவீராக. ஆண்டவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஜீசஸ். தகப்பனே, உமக்கு நன்றி. எஸ், ஹல்லேலூயா. காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய சாயலை தரித்தவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். ஆண்டவருக்காய் காத்திருக்கும் பொழுது ஒரு நாள் கர்த்தர் நம்மை வெட்கப்பட விட மாட்டார். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு எல்லாமே இருக்கிறீங்க என்று சொல்லி நான் தாழ்த்தி நிற்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டு போக மாட்டாருங்க. நம்மை கரம் பிடித்து தூக்குகிற தேவன் அவர். எப்பேற்பட்ட நிலையாக இருந்தாலும் நான் அவரை நம்பிட்டேன்னு சொன்னா, அவரையே நான் பிடித்து கொண்டேன் என்று சொன்னா, என்னை எந்த இடத்துலையும் என் தகப்பன் தலைகுனிய விட மாட்டார். எந்த இடத்துலையும் நான் அவமானப்படும்படியா என் கர்த்தர் விட மாட்டார். எல்லா இடத்துலையும் என் கர்த்தர் என் தலைகளை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். காரணம், நான் அவரையே நம்பி இருக்கிறேன். நான் அவர் மீது, அவரையே நான் நோக்கமா இருக்கிறேன். என்னை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை. ஆண்டவரே, உடைய வார்த்தை எங்களோடு பேசிட்டுப்பா. உடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் டாடி. கர்த்தர் நீர் எங்களோடு இடைப்பட்டு பேசுங்கப்பா. ஆண்டவரே, உடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நீர் எங்களை பலப்படுத்துங்க டாடி. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளானது ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் பேசப்படட்டும் அப்பா. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கட்டும் தகப்பனே. உமக்கு நேராக எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. பேசுகிறது நீராக, கேட்கிறது நாங்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. நீர் மாத்திரமே மகிமை அடைங்க. ஒருவருக்கே நாங்கள் துதிகளை செலுத்துகிறோம். வார்த்தையாய் இடைபெடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் இன்னைக்கு உங்களை வெட்கப்படுத்த மாட்டாரு. கையை குடிச்சு சொல்லுங்க, சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, கர்த்தர் இன்னைக்கு உங்களை வெட்கப்படுத்த மாட்டாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் ஒரு வெட்கப்பட விடுவது கிடையாது. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரங்கள் அநேக காரியத்திற்காக நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். அநேக எதிர்பார்ப்புகளோடு நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். அநேக தேவைகளுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். இப்ப நாம எதுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம்? எதுக்காக? வார்த்தைக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் ஒரு காரியத்துக்காக காத்துட்டு இருக்குது. எதுக்காக? தேர்தலுக்காக. யார் வர போறாங்க, யார் என்ன செய்ய போறாங்க. அல்லேலூயா. உலகம் மொத்தம் ஏதோ ஒரு காரியத்திற்காக எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு தேசங்களானது நம்முடைய சட்டமன்ற தேர்தலுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. அதற்காக நம்ம அதிகமாக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இருதயத்தில் இவங்க தான் வரணும்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறத விட நீங்க கொடுத்தா நல்லா இருக்கும்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயத்தில் ஒரு நபரை வைத்துக்கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே நீங்க விரும்புறதை கொடுங்கன்னா அது நடக்காது. ஆமென். முழுசாக அவர்கிட்ட கொடுத்துடணும். அப்படி கொடுத்தாதான் அவர் விரும்புறது நடக்கும். நான் அப்ளிகேஷனை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு ஆண்டவரே இதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு சொன்னால் அந்த அப்ளிகேஷனில் நிறைய குறை இருக்கும். அல்லேலூயா. நான் ஒயிட் பேப்பர் அவர்கிட்ட கொடுத்துட்டேன்னா அவர் ஃபில்அப் பண்ணி எனக்கு கொடுத்துருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் ஃபில் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துறேன், ஆண்டவரே இதெல்லாம் நீங்கள் செஞ்சுருங்க, இந்த காரியம்லாம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா நான் எழுதுனதுல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். அநேக காரியங்களை நான் மறந்து போயிருப்பேன், அநேக குறைகள் இருக்கும். ஆனா ஒயிட் பேப்பரை நான் கொடுத்துட்டேன்னு சொன்னா அவர் எனக்கு என்ன தேவை, என் தேசத்துக்கு என்ன தேவை, என் தேசத்திற்கு யார் தலைமைத்துவம் தேவைன்னு சொல்லிட்டு அவர் ஃபில் பண்ணி கொடுப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய இருதயம் ஒயிட் பேப்பரா இருந்தாதான் அவர் ஃபில்அப் பண்ண முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஜெபிக்கும் போது என்னுடைய இருதயம் ஒயிட் பேப்பரா இருந்தாதான் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதமானது ஃபுல்ஃபில் ஆகும். நான் என்னுடைய இருதயத்தில் அநேக காரியங்களை வைத்துக்கொண்டு ஆண்டவரே இவர்களுடைய ஆட்சி அமைந்தால் நன்றாக இருக்கும், அவருடைய ஆட்சி அமைந்தால் நல்லா இருக்கும் சொல்லி நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன்னா அது ஒரு நாளும் நடக்காது. ஸோ கர்த்தர் நாட்கள் சொல்றார், நீ காத்திருக்கிற ரொம்ப நன்றி, ரொம்ப சூப்பர், வெரி குட். ஆனா உன்னுடைய காத்திருக்குதல் ஒயிட் பேப்பரா இருக்கணும். ஒயிட் பேப்பரா இருந்தா அந்த காத்திருதலுக்கு உண்டான பிளெஸிங்ஸை நான் ஃபில்அப் பண்ணி உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுடைய இருதயத்தை ஒயிட் பேப்பரா வச்சுங்க. பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய இருதயத்தை ஒயிட் பேப்பரா இருக்கட்டும், அப்பதான் அவர் ஃபில்அப் பண்ண முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைன்னா நிறைய ஃபில் இன் த பிளாங்க்ஸ் தான் இருக்கும் நான் ஃபில்அப் பண்ணனா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும். இந்த நாட்களில் நாம் வாசிக்கப்பட்டதான அந்த கீவேர்டு எஸ்ஐயா 49:23 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, வெட்கப்பட்டு போவது கிடையாது. ஸோ நாம இந்த காரியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். காத்திருத்தல், காத்திருப்பு, இதனுடைய அடிப்படையில் தான் நம்ம கர்த்தருடைய வார்த்தை நம்ம தியானிக்க போகிறோம். எதற்காக நம்ம காத்திருக்கணும், ஏன் காத்திருக்கணும், எதற்காக நம்ம காத்திருக்கணும்? ஏன்னா எனக்கு ஏதோ ஒரு காரியம் கிடைக்கணும். ஏன் காத்திருக்கணும்? அந்த காரியத்தின் மூலமாக ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்யணும். அல்லேலூயா. எதுக்கு காத்திருக்கணும்னா எனக்கு வேணுங்க, அதனால நான் காத்துட்டு இருக்கிறேன். ஏன் காத்திருக்கணும்னு சொல்லிட்டா எனக்கு அந்த காரியம் கிடைக்கும் என்று சொன்னால், அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் சொன்னா அந்த காரியத்தை கொண்டு நான் வேற ஒரு காரியத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. நாம் வேத பகுதியாக வாசிக்கப்பட்டதான ரோமர் எழுதின நிருபத்திலே நாம் வாசித்தோம். வசனங்களிலே 4ஆம் அதிகாரத்திலே 14 25 வசனங்கள் நாம் வாசிக்கும் போது அதில் ஒரு நபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த நபர்? ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய காரியம் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இல்லையா? ஆபிரகாம் யாரு, எப்படிப்பட்டவர், அவருக்குண்டான காரியங்கள் என்ன, அவருக்குண்டான தேவைகள் என்ன என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஜென்ரலாகவே ரொம்ப நல்லா தெரியும். ஆபிரகாமுடைய ஹிஸ்டரியை பற்றி நம்ம தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட என்ன பண்ணுவோம், தெளிவாக சொல்லுவோம், மிஸ்டேக்ஸே இல்லாமல் சூப்பராக சொல்லுவோம். ஆனால் இந்த வார்த்தையில் தியானிக்கும் போது ஆண்டவரே இதில் என்னப்பா நீங்கள் எனக்கு சொல்லித்தர போகிறீங்க, இது எல்லாருக்குமே தெரிந்ததான ஒரு காரியம் தானே. இந்த காத்திருத்தலுக்கும் ஆபிரகாமுக்கும் என்ன ஒரு லிங்க் எல்லாருக்குமே தெரியுமே. அவர் எதற்காக காத்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, எதற்காக காத்துட்டு இருந்தார்? கர்த்தர் கொடுத்ததானே வாக்குத்தத்தத்திற்காக. ஸோ நான் முதல்ல சொல்லுகிற காரியம், ஆபிரகாம் காத்திருந்தது கர்த்தர் கொடுத்ததான வாக்குத்தத்தத்திற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லுவேன், தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய பர்சனல் லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு வேர்டை அடிக்கடி 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 பேசிக்கிட்டே இருப்பாரு. அந்த வேர்டுக்காக நீங்க ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய பைபிள்ல பேக் சைடில் ஒரு 2-3 பேப்பர் என்ன பண்ணோம்,
எம்டியா இருக்கும், ஒயிட் பேப்பரா இருக்கும். அது எதுக்குன்னு என்னைக்கு யோசிச்சிருக்கீங்களா? வாட் இஸ் த ரீசன்? பேப்பர் கிஞ்சிட்டு அந்த பேப்பர் ஒட்ட வச்சுக்கலாம், அப்படியா? நான் அதை இப்படி சொல்ல நான் ஆசைப்படுறேன். கர்த்தர் அன்னைக்கு தம்முடைய ஜனங்களுக்கு, தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு, தம்முடைய சீஷர்களுக்கு பேசினதான காரியங்கள் இன்றைக்கு வேத பகுதியாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அன்னைக்கு தான் அவர் பேசுவாரா? அன்னைக்கு பேச மாட்டாரா? பேசுவாரா? பேச மாட்டாரா? பேசுவாரு. அன்னைக்கு பேசின அதே தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கும் அவர் பேசிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. அன்னைக்கு பேசின தேவனாகிய கர்த்தர், அன்றைக்கு ஆவியான தம்முடைய சீஷர்களை கொண்டு பேசின தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் பேச அவர் வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று சொல்லி. அப்படின்னா இன்னைக்கு கர்த்தர் பேசணும். அப்படி பேசினா அந்த அந்த பைபிள் சாப்டர்ஸ் முடியும் போது சொல்லும், புக்கு முடியும் சொல்லும், கர்த்தர் செய்ததான அநேக அற்புதங்கள், அதிசயங்கள் அநேகம் உண்டு. அதெல்லாம் எழுதணும்னா இந்த உலகம் கொள்ளாது. நான் சொல்லுவேன், ஆண்டவராகிய அந்த அந்த பைபிளில் இருக்கிற அந்த அந்த 2 லாஸ்ட் பேப்பர்ஸ், ஒயிட் பேப்பர்ஸ் காலியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கறதான ஒரு வார்த்தை, பர்சனலாக கொடுக்கறதான ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? அந்த வார்த்தையை அதில் எழுதுங்க. அந்த வார்த்தை ஆண்டவருடைய சமூகத்தில் எழுதுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையில் மறுபடி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த வார்த்தை எப்போ நிறைவேறுகிறதோ அது வரைக்கும் இந்த பைபிளில் நான் இந்த வார்த்தையை எழுதி வைக்கிறேன். உங்க நாமத்தால் நிச்சயம் எனக்கு அது நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஆண்டவராகிய கர்த்தருடைய சமூகத்தில் வேத பகுதியில் தேவனாகிய கர்த்தர் கொடுத்ததான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு வந்தது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதா? அநேக நேரங்கள் அது தள்ளி போய்கிட்டே இருக்குது. அநேக நேரங்கள் அது ரொம்ப யோசிக்கக்கூடிய காரியமா இருக்கிறது. ஏன் ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? எப்பா, நான் உன்னை என்ன பண்ண போறேன்? வானத்து நட்சத்திரங்களை போல, பூமியின் கடற்கரை மணலை போல உன்னை என்ன பண்ண போறேன்? பெருக பண்ண போகிறேன். ஆனா ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க? வாக்குத்தத்தத்தின் மகன் ஒருத்தன் தான், ஒரே ஒரு ஆள் தான், ஈசாக்கு மட்டும்தான். ஆனா அப்பா சொன்னது என்னது? பெருக பண்ணுவேன். ஒரு யோசிச்சிருக்கேன், என்ன ஆண்டவரே, ஒரு பையனை கொடுத்தீங்க, வானத்து நட்சத்திரம் போல பெருக பண்ணணும்னா எனக்கு நிறைய பிள்ளைங்க இருந்தால் தான் அது மல்டிபிள் ஆகும். ஒரு பையனை கொடுத்துட்டு என்னப்பா அது? இதெல்லாம் தானே கேட்டார் ஆபிரகாம்? கேட்கல. ஆபிரகாம் தேவனாகிய கர்த்தர் அழைச்சிட்டாரு, அழைச்சிட்டு அவனை கொண்டு வந்துட்டாரு. அழைத்த உடனேயே தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றவில்லை. கவனமாக அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அழைச்சிட்டாரு, வாக்கு கொடுத்துட்டாரு. அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த உடனே அப்பா நிறைவேற்றி முடிக்கல. இஸ் வெயிட்டிங் 25 years. 75 வயசுல ஒரு மனுஷனை அழைக்கிறாரு, 100 வயசுல தான் கொடுக்கிறாரு. அப்ப இந்த இடைப்பட்ட நாட்கள் எவ்வளவு ஒரு போராட்டமான ஒரு நாட்களாக இருந்திருக்கும். நான் இது படிக்கும் போது யோசித்தேன், ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாம் அழைக்கும் போது 75 வயசு. அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் எப்படி இருந்திருப்பாரு? ஆபிரகாமுடைய மனநிலை எப்படிப்பட்ட ஒரு மனநிலையா இருந்திருக்கும்? யோசிச்சிருக்கோமா நம்ம? கர்த்தர் ஆபிரகாம் 75 வயசுல அழைச்சாருங்க, அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு, நிறைவேற்றிட்டாரு. அதுக்கு முன்னாடி அவனுடைய லைஃப் என்னங்க? அவனுடைய பாஸ்ட் லைஃப் எப்படி இருந்திருக்கும்? மேரேஜ் ஆன உடனே அவங்க அப்பாண்ட போய் கேட்டுருமா, அப்பா என்னப்பா உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ சீக்கிரம் குழந்தை பிறந்துச்சு? நான் எப்போ பிறந்தேன்? என்னுடைய சகோதரர்கள்லாம் எப்போ பிறந்தாங்க? கேட்டிருப்பானே? கேட்டிருக்க மாட்டாரா? கேட்டிருப்பாரு, நிச்சயமா கேட்டிருப்பாரு. 75 வயசு வரைக்கும் அவருக்கு பிள்ளை கிடையாது. அதுக்கு முன்னாடி அவருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்திருக்கும். கர்த்தர் அழைக்கிறதுக்கு முன்னாடி அவனுடைய வாழ்க்கை ரொம்ப ட்ராஜடியா இருந்திருக்கும். அவன் அப்பா போய் கேட்டிருப்பான், அப்பா உங்களுக்கு கல்யாணம் எப்பப்பா குழந்தை பிறந்துச்சு? எனக்கே இன்னும் பிறக்கல, என்ன பிரச்சனை? அவங்க அப்பா என்ன சொல்லியிருப்பாரு? கடவுள்கிட்ட கேளுப்பா. எதுகிட்ட? கடவுள்கிட்ட கேளு. ஆபிரகாம் யோசிச்சிருப்பாரு, எந்த கடவுள்கிட்ட நான் கேட்கணும்? எந்த கடவுள்கிட்ட கேட்கணும்? கடவுள்கிட்ட கேளுங்கன்ட்டீங்க, எந்த கடவுள்கிட்ட நான் கேட்கறது? நீங்க ஒவ்வொரு நாளும் டெய்லி இடிச்சு பிசைஞ்சு உருட்டி செஞ்சு வைக்கிறீங்களே, அந்த கடவுள்கிட்ட கேட்கறதா? அதை நான் தான் செய்கிறேன், நான் தான் இடிக்கிறேன், நான் தான் எல்லாமே பண்றேன், நான் தான் கண்ணு வைக்கிறேன், மூக்கு வைக்கிறேன், வாய் வைக்கிறேன், எல்லாமே வைக்கிறேன், நான் தான் செய்கிறேன். நான் செய்யறதுக்கிட்டே நான் போய் எப்படி நான் கேட்க முடியும்? அல்லேலூயா. இந்த கொஸ்டின்ஸ்லாம் அவருடைய வாழ்க்கையில் அதிகமாக இருந்திருக்கும். நான் தானே அதை செஞ்சு வைக்கிறேன். அது கண் இருந்தும் காணாது, மூக்கு இருந்தும் முகராது, வாய் இருந்தும் பேசாது.
காது இருந்தும் கேட்காது. அதுகிட்ட நான் எப்படி போய் கேட்க முடியும்? நான் தான் அதை செய்யறேன், செஞ்ச நானே அதுகிட்ட எப்படி கேட்க முடியும்? கடவுளே எனக்கு கொடுன்னு எப்படி நான் கேட்க முடியும்? எனக்கு என்ன பிரச்சனை எப்படி நான் கேட்க முடியும்? பழைய கேள்விகளுடைய வாழ்க்கையில பயங்கரமா இருந்திருக்கும். அவருடைய சகோதரர்களுக்கு திருமணம் ஆகியிருக்கும், அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்திருக்கும். ஆனா ஆபிரகாம் நோ சைல்டு. பயங்கர கொஸ்டின்ஸ். இந்த கேள்விகள் எப்பொழுது நமக்குள்ளாக அதிகமாக அதிகமாக அதிகமாகிறதோ, யோசிச்சிருப்பாரு, கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா, தெய்வம்னு ஒருத்தர் இருந்தாருன்னா என்கிட்ட பேசட்டும், என்கிட்ட பேசட்டும். கடவுள் ஒருத்தர் இருப்பார்ல, நான் கடவுளை உருவாக்குறேன், என்ன உருவாக்குறது யாருன்னா ஒருத்தர் இருப்பாங்கல்ல, என்ன உருவாக்குனது எதனா ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அந்த மனிதர் என்கிட்ட பேசட்டும், அந்த தெய்வம் என்கிட்ட பேசட்டும். வெயிட் பண்ணியிருப்பார். அதனால தான் ஆண்டவருடைய சத்தம் ஆபிரகாமுக்கு கிடைச்ச உடனே, ஆபிரகாமே நீ என்ன பண்ணு, எழுந்துரு, உன் வீட்டை விட்டு, உன் இனத்தை விட்டு. ஏங்க பழக்கமே இல்லாதவங்க நீ உன் வீட்டை விட்டு வெளியே வான்னு சொன்னா வெளியே வருவோமா? நம்ம வெளியே வருவோமா? கொஞ்சம் யோசிங்களேன். பழக்கமே இல்லாதவங்க திடீர்னு வீட்டுக்கு வந்தேம்மா உன் வீட்டில் இருந்து வெளியே வாமா, நீலாம் இங்கே இருக்கக்கூடாதுமா, எழுந்து வெளியே போமா, நீ வேற எங்கன்னா போய் வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? யார் வீட்டுக்கு வந்து யாரை வெளியே போ சொல்ற? இது என் வீடு, நான் தான் இங்க இருப்பேன். இதே பழக்கமானவங்க சொல்றாங்கன்னு சொன்னா நம்ம யோசிப்போம், அவங்க சொல்றாங்கன்னா அதுல எதனா ஒரு விஷயம் இருக்கும், எதனா ஒரு காரியம் இருக்கும். அப்ப ஆபிரகாம் கிட்ட ஆண்டவராகிய கர்த்தர் பேசுறார் அப்படின்னு சொன்னா, பேசின உடனே ஆபிரகாம் வெளியே வராருன்னு சொன்னா சம்திங் இஸ் தேர். ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் ஏதோ ஒரு உடன்பாடு இருக்கிறது, ஏதோ ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. அவனுக்குள்ள பல கேள்விகள் இருந்திருக்கும், பல காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையை நெருக்கி கொண்டு இருந்திருக்கும். அப்படி யோசித்து இருக்கிறதான சமயத்தில் ஒரு வார்த்தை வருது, ஆபிரகாமே நீ எழுந்து வெளியே வா. ஆபிரகாம் அந்த வார்த்தையை கேட்ட உடனே பயங்கரமா இருந்திருப்பாரு. என்கிட்டயும் ஒரு மனுஷன் இந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடுறாரு, யார் அவர்? அதான் சொல்லுங்க, அவன் முழுசா நம்பினான், முழுமையா நம்பினான். அது வரைக்கும் அவன்கிட்ட அநேக கேள்விகள் இருந்திருக்கும். நடக்குமா நடக்காதா, பலதரப்பட்டதான குழப்பமான சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனா ஒருத்தர் சத்தத்தை கேட்ட உடனே ஒரு மனுஷன் எழுந்து வரான்னு சொன்னா அவருடைய சத்தம் எப்பேற்பட்டதான சத்தமா இருந்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆண்டவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய சத்தத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் சொன்னால், எனக்குள்ளே இருக்கிறதான குழப்பமான ஒரு சூழ்நிலையில, துக்கமான ஒரு சூழ்நிலையில, எனக்கு யாரும் பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில ஒரு சத்தம் உனக்கு கேட்க ஆரம்பிக்கும். அந்த சத்தத்தை கவனமா கண்டுபிடிக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஒருவேளை என்னப்பா சத்தம் திடீர்னு கேட்குது, நான் எப்படி வரத்தை நம்பி. ஆனா ஆபிரகாம் விசுவாசித்தான், நம்பி வெளியே வந்தான். கர்த்தர் கொடுத்தற, நீ எழுந்து வா, நான் உன் சந்ததியை பலுகி பெருக பண்ணுவேன். ஐயா, இதுவரைக்கும் என்கிட்ட எந்த ஒரு நபரும் இப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையை பேசினதில்லை, இப்பேற்பட்டதான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை பேசினதில்லை. என்னை குறித்து, என் மனைவி குறித்து அநேகர் அவதூறமான வார்த்தைகளை பேசி இருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு ஒரு சத்தம் எனக்காக பேசிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு சத்தமானது என்னை பலுகி பெருக செய்வேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் நிறைந்ததான ஒரு கான்பிடென்டான ஒரு வார்த்தையை இன்னைக்கு நான் கேட்கிறேன். மனிதர்கள் பேசுகிற வார்த்தை அது கிடையாது, மனுஷன் பேசுகிறதான சத்தம் கிடையாது. அது மனுஷன் பேசுகிற சத்தம் எப்படி இருக்கும் என்பதை அன்று அறிந்து கொண்டேன். ஆனால் இப்போது ஒரு தெய்வம் எனக்காக பேசுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது ஒரு தெய்வம் எனக்காக பேசிட்டு இருக்குது. அந்த தெய்வத்தினுடைய சத்தம் இதுதான் சொல்லிட்டு அவன் கரெக்டா ரெகக்னைஸ் பண்ணான். இது மனுஷ சத்தம் அல்ல. மனுஷ சத்தம் வஞ்சகத்தோடு வெளிப்படும், மனுஷ சத்தம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு வெளிப்படும், மனுஷனுடைய சத்தம் என்னை குற்றூராக்கும்படியாக வெளிப்படும். ஆனால் கர்த்தருடைய சத்தம் மாத்திரம்தான் என் இருதயத்தை தேற்றுகிறதான சத்தமாய் காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் மட்டும்தான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறதான சத்தமாய் காணப்படும். மனுஷனுடைய சத்தம் அப்படி இருக்காதுங்க. ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட தான் மனுஷனுடைய சத்தம் இருக்கும். இன்னைக்கு நம்ம கிட்ட 4 பேர் நல்லா பேசுறாங்க, நம்ம கிட்ட ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கறாங்கன்னு அர்த்தம். இன்றைக்கு உலகம் அப்படிதான் போய்கிட்டு இருக்குது. ஆனால் கர்த்தர் எதையும் எதிர்பார்க்கல. ஆபிரகாம் எதையுமே எதிர்பார்க்கல, எல்லாத்தையும் விட்டு வெளியே வைப்பானாரு. மனுஷன் வந்துட்டாரு. அந்த வசனம் சொல்லுகிறது, நான் வாசித்ததான் அந்த ரோம புஸ்தகத்துல அந்த வார்த்தை நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால் 19வது வசனத்தை வாசிங்க. 4:19 அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை,
அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனா இருக்கும் பொழுது தன்னுடைய சரீரம் செத்து போச்சியா. தன்னுடைய சரீரம் செத்து போச்சு. நம்பிக்கையே கிடையாதுங்க. ஆனா அந்த வசனம் சொல்லுகிறது அவன் விசுவாசத்துல எப்படி இல்லையா, பலவீனனா இல்ல. இன்னைக்கு அநேக நேரங்கள் நம்ம விசுவாசத்துல பலவீனமாயிர, ஆண்டவரே என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிட்டேன், இதுக்கு மேல என்னால முடியாதுப்பா நான் விட்டு போறேன். இல்ல 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 இல்ல, நீ எதுல ஒரு டிசிஷன்ல எடுத்த முடிவுல நீ நிலைத்து நிற்கும் பொழுது அது எனக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ நான் எடுத்த முடிவுல ஸ்டெடியா இருப்பையா. எனக்கு கிடைக்குது கிடைக்கல அப்பாற்பட்ட விஷயம். ஆனா நான் எடுத்த முடிவுல கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு ஒரு முடிவை எடுத்தேன் தெரியுமா, கர்த்தரை அழைக்கும் போது ஒரு முடிவை எடுத்தேன் தெரியுமா, அந்த முடிவுல என்னுடைய விசுவாசம் குறைந்து போகாதபடிக்கு இன்னும் நான் பலப்பட வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. அதான் சொல்லுகிறது அவன் விசுவாசத்துல பலவீனனா இருக்கவில்லை. அவனுக்கு ஏறக்குறைய 100 வயது ஆனது பொழுதும் அவனுடைய சரீரம் செத்ததாக இருந்த பொழுதும். அடுத்த வாசிங்கய்யா. அதுதான் முக்கியம். தன்னுடைய சரீரம் செத்து போனது ஓகே. பார்த்து சொல்லுது சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும். ஐயா அவன் அதை பத்தி யோசிக்கவே இல்லையா. அவன் he never think about the சாராள். he never think. அவன் திங்க் பண்ணது ஒன்னே ஒண்ணுதான், என் கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தரை மாத்திரம் தான் அவன் யோசிக்கிறவனா இருந்தான். தன்னை குறிச்சும் யோசிக்கல, தன்னுடைய மனைவியின் சரீரத்தை குறிச்சு என்ன பண்ணல, யோசிக்கல. அதை யோசிக்கிறதுக்கு அவனுக்கு நேரமும் கிடையாது. அதை குறித்து திங்க் பண்றதுக்கு யோசிக்க நேரமும் கிடையாது. அவன் விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறான், ரொம்ப ஸ்டெடியா இருக்கிறார். அவரு ஒருத்தரும் அசைக்க முடியாது. எல்லாம் கேட்டிருப்பாங்க, ஆபிரகாம் எங்கப்பா போற, எல்லாரையும் கூட்டி எங்க போற, அப்பா வீட்டை விட்டு எங்க போற நீ. எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு, அந்த சத்தம் என்னை பெரிய ஜாதியாக்குவன்னு சொல்லுச்சு, என்னை சந்ததியை பெருசாக்குவன்னு சொல்லுச்சு, நட்சத்திரம் போல உன் சந்ததி இருக்குன்னு சொல்லிச்சு, கடற்கரை மணலை போல இருக்குன்னு சொல்லிச்சு. அந்த சத்தத்தை பின்பற்றி போற. சுத்தி இருக்கிறவங்கள சொல்லியிருப்பாங்க, மென்டல் ஆயிட்டான் அவன். இவ்வளோ சொத்து இருக்குது, அப்பா வீட்டில் உட்காந்து சாப்பிடலாம், ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சான், அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணி இவர் போறாராம். எப்படிங்க இருக்குது. திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது, ஏம்மா நீ திடீர்னு உங்கள் வீட்டை விட்டு வெளியே வாமா, நான் உனக்கு வந்து 1 லட்ச ரூபா பணம் கொடுக்குறேன், நீ உங்கள் வீட்டில் இருந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு உன் பிள்ளைங்களாம் கூப்பிட்டு வெளியே வந்துரு, நான் இந்த இடத்துல உனக்காக 1 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொன்னால் எத்தனை பேர் போவோம்? அப்போ வந்து கூப்பிட்டாரு, இப்போ ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்கன்னு வச்சுங்களேன், எத்தனை பேர் போவோம்? அந்த ஃபோனை எப்படி ட்ராக் பண்ணி இல்லையா, கம்ப்ளைண்ட் பண்ணி அது யார் என்ன எவங்க, பல காரியங்கள் இருக்கும் இல்லை. ஆனால் அந்த ஒரே ஒரு சத்தத்தை நம்பி ஒரு மனுஷன் தனக்குண்டான எல்லாத்தையும் எடுத்துகிட்டு புறப்பட்டுட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும்படியாக காத்து கொண்டிருந்தார். தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் ஒரு பொருட்டாய் எண்ணல, தன்னுடைய மனைவி சாராளுடைய சரீரம் செத்து போனதையும் ஒரு பொருட்டாய் எண்ணல. வசனம் சொல்லு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிடுச்சு. நோ யூஸ்ங்க, ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது, எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு டாக்டர்ஸ் கிட்ட அந்த சாராளை கூட்டிட்டு போயிருந்தோன்னு வச்சுங்களேன், ஒருவேளை சாராள் இப்போ இருக்கிறாங்க, அந்த சாராளை ஒரு வேளை கூப்பிட்டு போயிருந்தோன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, இதில் நோ யூஸ். கர்ப்பமே செத்து போச்சு, இதில் நான் என்னத்தை பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் ஆபிரகாமுடைய விசுவாசம் குறைஞ்சு போகல. ஏன் தெரியுமா? கர்த்தர் எனக்கு கொடுத்ததான வார்த்தையை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லுவேன் ஆண்டவருடைய நாமத்தினாலே, கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு வார்த்தையை பர்சனலா அடிக்கடி ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? அந்த வார்த்தையை நிச்சயமா என் கர்த்தர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நிச்சயமாக எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஆமென். அவர் சொன்னா செய்வாருங்க. அவர் சொன்னால் செய்கிற தேவன். அவர் சொல்லியும் அவர் வசனத்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ? அல்லேலூயா. அவர் சொன்னால் நிச்சயமாய் செய்வார். கர்த்தர் இப்ப ஆபிரகாம் கர்த்தர் கொடுத்ததான வாக்குத்தத்தத்திற்காக காத்து கொண்டிருந்தான். கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை 100 வயசுல நிறைவேற்றுகிறாரு. கிட்டத்தட்ட 25 வயது
வருஷம் அவனுக்கு பல பிரச்சனை, பல போராட்டம் இருந்திருக்கும். என்னடா இது, அழைச்சிட்டாரு, இவரை நம்பிட்டு வந்தேன், திருப்பி ரிட்டர்ன் போனால் வீட்டில் போனால் அசிங்கப்படுத்துவாங்க, அங்கேயும் போக முடியாது இங்கேயும் போக முடியாது, நடுவில் நான் நிற்கிறேன், என்ன நான் செய்யறதுன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் எதையும் செய்யல. கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தார். அவனுடைய விசுவாசமானது பல மடங்கு. நான் சொல்லுவேன், 100 வயசுல அவனுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றான்னு சொன்னா அவனுடைய விசுவாசம் 100 மடங்கை தாண்டி இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. 100 மடங்கு அவனுடைய விசுவாசம் அதிகமாக இருக்கும். என் கர்த்தர் என்னோடு பேசிட்டு இருக்கிறாரு, அவர் என்னோட உறவாடிட்டு இருக்கிறாரு, கர்த்தர் நிச்சயமா எனக்கு கொடுத்ததான வார்த்தையை நிறைவேற்றுவார், என்னுடைய குடும்பத்தை தழைக்கோங்க செய்வார், என்னுடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும். அப்பா இப்ப கொடுத்துட்டாரு ஈசாக்க கொடுத்துட்டு ஈசாக்கு வளர்ந்தாச்சு. அவனுடைய சரிதான அந்த வாலிப நாட்களில் ஆண்டவர் மறுபடியும் கேட்கிறாரு, எப்பா உன் பிள்ளைய கொண்டு வந்து எனக்காக பலி கொடு. ஆபிரகாம் யோசிக்கவே இல்லை, நேரம் எடுத்தாரு, பையனை கூட்டு போனாரு, மோரியால படுக்க வச்சாரு, எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. யோசிச்சிருக்கலாம், ஆண்டவரே சந்ததியை பெருசாக்குவேன்னு சொன்னீங்க, கொடுத்தது ஒத்த புள்ள, அந்த ஒத்த புள்ளையே இப்போ மொத்தமாக கேட்குறீங்க, நான் எங்கே போய் நிற்பேன்? எதுவுமே சொல்லலை, நேராக போனார். வேலைக்காரங்கிட்ட போகிறார், சொல்கிறாரு, நாங்கள் போயிட்டு திரும்பி வருவோம், நான் போய் திரும்பி வருவோம். இதாங்க விசுவாசம், நாங்கள் போயிட்டு திரும்பி வருவோம். நான் சொல்லுவேன், ஈசாக்கும் ஆபிரகாமும் இந்த பக்கம் மலையில் ஏறி இருந்தாங்கன்னு சொன்னால் ஆண்டவர் அமைதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாரு, அந்த பக்கம் ஒரு ஆட்டை ஏற வச்சிருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க இந்த ஆங்கிள் இருந்து அவங்க 2 பேர் ஏறும்போது கர்த்தர் அங்கிருந்து ஒரு ஆட்டை மேல தானா கொண்டு வர. எப்படிங்க ஆடு வந்திருக்காங்க? அதுவும் முள்ளுல சிக்கி கொண்டிருக்க ஆடு எப்படி வந்திருக்கும்? இவர்கள் அந்த விசுவாச அறிக்கை இருக்கு பாத்தீங்களா, நானும் என் மகனும் போயிட்டு பலி செலுத்தி கொண்டு மீண்டும் வருவோம்னு சொன்னாங்க பாருங்க, அந்த இடத்துல ஆடை கர்த்தர் கட்டளையிட ஆரம்பித்தார். அல்லேலூயா. உடைய விசுவாசத்தின் அறிக்கையின் பிரகாரமாகவே கர்த்தரின் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இவங்க மேல ஏறும் பொழுது அந்த பலிக்கான ஆடையை கர்த்தர் மறுதிசையில ஏற ஆரம்பித்து விட்டார், ஆயத்தப்படுத்திட்டாரு. ஏன்? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இன்னைக்கு நம்ம கிட்ட அந்த பிழைப்பு கொண்டான அந்த விசுவாசம் தான் இல்லாம போயிடுது அநேக நேரத்துல. எப்படிப்பா இது நடக்கும், எப்படிப்பா இது செய்யும், எப்படிப்பாவே நம்ம இருக்கிறோம். ஆனா விசுவாசத்தின் அறிக்கையை கத்தன சொல்ற தெரியுங்களா, நீ விசுவாசிக்கும் பொழுது, நீ விசுவாசிப்பன்னு சொன்னா உனக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கத்த நிச்சயமா நிறைவேற்றுவார். அவன் சொன்ன அந்த நிமிஷத்துல, ஆபிரகாம் சொன்னதான அறிக்கை இட்டதான அந்த நிமிஷத்துல கர்த்தர் பலிக்கான ஆட்டை கர்த்தர் ஆயத்தப்படுத்த ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்லுவேன், நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரை நம்பி அறிக்கை செய்கிறதான எல்லா வார்த்தைக்கும் கர்த்தர் நிச்சயமாய் பலன் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன வெற்றி சிறக்க பண்ணுவார், கர்த்தர் என்ன ஜெயிக்க வைப்பாரு. நான் முதன்மையா இருப்பேன், நான் தோல்வி அடைய மாட்டேன், கர்த்தரின் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என் பிசினஸ் ஆசீர்வதிப்பார், நான் நல்ல ரேங்க் எடுப்பேன்னு சொல்லிட்டு நான் அறிக்கை செய்ய தாங்க எனக்கு ஆசீர்வாதங்கள் கடந்து கொண்டு வரும். ஏன் சொன்னா, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீ நல்லதை விதைச்சன்னு சொன்னா நல்லதை இருப்ப. அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், பிள்ளைகளை எந்த வார்த்தையிலும் சொல்லி திட்டாதீங்க, சபிக்காதீங்க என்று சொல்லி. நாம் பேசும்போது மற்றவர்களை நாம் பேசும்போது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. ஒருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபியாதிருங்கள், சபிக்காதீங்க. ஆபிரகாமுக்கு அப்பா ஒரு வார்த்தையை கொடுத்தார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். எப்படிங்க இந்த ஆசீர்வாதம்? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன்னா சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன். இப்ப ஆரம்பத்தில் இருக்காருன்னு வச்சுங்களேன், இப்ப நான் அவர் ஆசீர்வதிக்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொல்லிட்டு இப்ப அவர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னா நான் அவர் ஆசீர்வதிக்கிறேன். ஆனா அப்பா என்ன தெரியுமா பண்ணுவாரு? என்ன ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். இப்ப நான் அவரை ஆசீர்வதிச்சேன்னு சொன்னா அந்த ஆசீர்வாதம் இங்கிருந்து போறதுக்கு முன்னாடி எனக்கு அங்கிருந்து இங்க வந்துடும். அல்லேலூயா. இதே நான் சபிச்சேன்னு சொன்னான்னு வச்சுங்களேன், சாபம் அங்க போறதுக்கு முன்னாடி என் தலைமையில நிற்கும். கவனமா இருக்கணும், நம்ம பேசுற வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கும். மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டியதை என்று சபியாதிருங்கள். ஆபிரகாம் தான் செஞ்சாரு. தன்னுடைய சகோதரன், எனக்கு அந்த இடம் வேணும், அது ஏதேன் போல இருக்குது, சரி போ, நல்லா இரு. இவர் இங்கே இருந்தாரு, கர்த்தர் ஆசீர்வதித்தார். அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு போனதான லோத்தினுடைய அந்த தேசம் அழிக்கப்பட்டது. அழகை பார்த்து நம்பி போயிடாதீங்க, அது ரொம்ப ஆபத்தானது, அழிந்து போகிறதான காரியம். ஆபிரகாம் காத்து கொண்டிருந்தார்.
வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் காத்து கொண்டிருந்தாரு. பரதேசியாய் சுற்றி கொண்டிருந்தாலும், தனக்கு வீடு இல்லாவிட்டாலும் கர்த்தர் சொன்னார், நீ எவ்வளவு தூரம் நடக்கிறியோ அவ்வளவு தூரம் நான் ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய ஜனங்கள் அவ்வளவாய் பெருகி இருக்கும். அல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கை பலி செலுத்த விடாதபடிக்கு கர்த்தர் தடுத்தார். அவனுக்காக கர்த்தர் ஒரு ஆட்டை ஆயத்தப்படுத்தினார். இன்னைக்கு சொல்லுவேன், கர்த்தராகிய தேவனை கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் ஆசீர்வாதத்தோடு கர்த்தரனை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் காத்துட்டு சொன்னா, எனக்கான ஒரு ஆட்டை அப்பா ஏற்கனவே பஸ்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அந்த ஆடு எனக்காக அடிக்கப்படும்படியாய் கொண்டு வரப்பட்டதான் ஆடு. என் இயேசு ஏற்கனவே பஸ்காவாக சிலுவையிலே பலியாகிவிட்டார். அந்த பலி நிமித்தமாக இன்றைக்கு கர்த்தரனை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து காத்து கொண்டிருந்தான். கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை அவனுக்கு நிறைவேற்றினார். சோ நாம காத்திருக்கணும். எதுக்கு தெரியுமா? கர்த்தர் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக காத்து கொண்டிருக்கணும். இரண்டாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 10ஆம் அதிகாரத்தில் 46 52 வரைக்கும் ஒரு சம்பவம் இருக்கிறது. நம்ம அனைவருக்கும் தெரிந்ததான ஒரு காரியம்தான். போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சம்பவம் ரொம்ப நல்லா தெரியும். ஆண்டவராகிய இயேசு அந்த வழியாய் வரும் பொழுது இவன் வந்து கூப்பிடுறான். யாரு வராங்க? ஏன் இவ்வளவு சலசலப்பா இருக்கிறது? என்ன பிரச்சனை? என்ன இவ்வளவு கூட்டமா இருக்கிறீங்க? என்னதான் காரியம் சொல்லிட்டு அவன் கேட்டு, சத்தத்தை கேட்டு மற்றவர்கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்லுகிறார்கள், நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று சொன்ன மாத்திரத்தில் இயேசுவை கூப்பிட ஆரம்பிக்கிறான். அப்படின்னா என்ன? இயேசு எப்ப வருவார்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் காத்துட்டு இருந்திருக்கிறான். இயேசு எப்ப வருவார் என்று சொல்லி அவன் காத்திருந்ததுனால தான் நசரேயனாகிய இயேசு வருகிறார்னு சொன்ன உடனே கூப்பிட ஆரம்பிச்சான். அல்லேலூயா. ஒரு மனுஷனை குறித்து கேள்விப்பட்டு காத்துட்டு இருந்தபடினால அந்த மனுஷன் வந்த உடனே என்ன பண்றாங்க? கூப்பிடுறாங்க. ஒரு மனுஷனை எதிர்பார்த்து நான் காத்துட்டு இருக்கிறேன். அந்த மனுஷன் திடீர்னு என் வீட்டுக்குள்ள வந்துட்டார் அப்படின்னு சொன்னா எனக்கு கையும் ஓடாது, காலும் ஓடாது. இல்ல, என்ன பண்றதுனே தெரியாது, என்ன செய்யறதுனே தெரியாது. ஏன் இந்த மனுஷன் எப்படா வருவார் சொல்லிட்டு இவ்வளவு நாள் நான் காத்துட்டு இருந்தேன், வந்துட்டாரு, இப்ப என்னுடைய சத்தம் பெருசா இருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மனுஷன் எப்போது என்னுடைய இடத்திற்கு வருவாரு, என்னுடைய தெருவுக்கு வருவாரு, என் ஊருக்கு வருவாரு, என் தேசத்துக்கு வருவாரு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தேன். அவர் இப்ப வந்துட்டாரு. அவர் வந்ததுனால இப்ப என் சத்தம் பெருசா இருக்குது. அல்லேலூயா. சத்தம் பெருசா இருக்குது. ஏன்? இவருக்காக தான் எத்தனை நாள் நான் காத்துட்டு இருந்தேன். வந்துட்டார்னு கேள்விப்பட்டேன். அவர் எப்படிப்பட்டவர் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னால் அவரை பார்க்க முடியாது, ஆனால் அவர் யாருன்னு சொல்லிட்டு நான் தெரிந்து கொண்டேன். இப்போ அவருடைய சத்தத்தை நான் கேட்க ஆரம்பித்து விட்டேன். அவர்கள் சொன்ன உடனேயே அந்த குருடன், நசரேயனாகிய இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. பக்கத்தில் இருந்தவங்க என்ன பண்ணாங்க? அதட்டுறாங்க. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல ஒரு நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கூப்பிடும் போது அந்த நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்மளை நெருக்குவாங்க, ரொம்ப பிடிப்பாங்க. எப்படி நீ கூப்பிடலாம்? எப்படியா கூப்பிடலாம்? அந்த நன்மையை நீ கூப்பிட்டா உனக்கு கிடைச்சிருமா? உன்னை கூப்பிட விட்டுடுவோமா நாங்க? அவர் உங்ககிட்ட பேச வச்சிருவோமா நாங்க?
இவர்கள் இப்படியாக அவனை நெருக்க ஆரம்பித்தார்கள். சத்தம் போட்டு கூப்பிடுறான், ஆண்டவரே தாவீதின் குமாரன் கூட போது இவனுடைய சத்தம் அங்கே கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இயேசுக்கு கேட்கக்கூடாது என்று சொல்லிட்டு மற்றவர்கள் அதட்டுகிறார்கள். பயங்கரமாக அதட்டுறாங்க. அமைதியாரு, அமைதியாரு, ஓரமாயிரு, நீலாம் வரக்கூடாது, நீலாம் வரக்கூடாது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எந்த அளவிற்கு அதட்டினார்களோ அந்த அளவிற்கு அதிகமாய், முன்னிலும் அதிகமாய். எப்படி கூப்பிட்டுருப்பான் அவன்? முன்னிலும் அதிகமாய்னா, நசரேயனாகிய இயேசுவே எனக்கு இறங்கும் அப்படி சொல்லியிருப்பான். ஃபர்ஸ்ட் அவன் கூடும் போதே சத்தத்தில் நசரேயனாகிய இயேசுவே எனக்கு இறங்கும் சொல்லியிருப்பான். அதட்டின உடனே அவன் எப்படி கத்திருப்பான்? தொண்டையே கிழிஞ்சாலும் பரவாயில்லையா, நான் கூப்பிடுவேன் அவரை. அல்லேலூயா. எத்தனை பேர் என்ன தடுத்தாலும் சரி, எத்தனை பேர் என்ன அடக்கி உட்கார வைக்கணும்னு நினைச்சாலும் சரி, நான் ஒரு மனுஷனை கூப்பிட ஆரம்பிச்சுட்டேன், அந்த மனுஷன் திரும்பி பார்க்கிற வரைக்கும் நான் அவரை கூப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பேன். அல்லேலூயா. அந்த மனுஷன் எனக்கு பதில் தருகிறதான வரைக்கும் நான் அவரை கூப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பேன். இன்னைக்கு அநேக நேரத்தில் கூப்பிட்ட உடனே நம்மளுக்கு பதில் கிடைக்காதனால, சார் நான் கூப்பிட்டேன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடல, நான் கூப்பிடுறேன், அவர் என்னை திரும்பி பார்க்கிற வரைக்கும் கூப்பிட்டுக்கிட்டே தான் நான் இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மனுஷனுடைய blessings எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் கூப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பேன். அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான், நசரேயனாகிய இயேசுவே எனக்கு இறங்கும். முன்னிலும் அதிக சத்தத்தோடு கூப்பிட்டான். இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்து தேசத்தில் சொல்லுகிறது, அவர்களை எந்த அளவிற்கு அவர்களை ஒடுக்கினார்களோ அந்த அளவிற்கு அவர்கள் பெருகினார்கள். எப்போ ஒரு மனுஷனுக்கு நெருக்கம் வருதோ அப்பதான் அந்த மனுஷன் பிளாஸ்ட் ஆகி வெளியே போறான். அப்பதான் அந்த மனுஷன் விசாரமாகறான். நீ அது வரைக்கும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை டச் பண்ணாத வரைக்கும் அவங்க பலிக்கு பெருகல. எப்ப இஸ்ரவேல் ஜனங்களை டச் பண்ணாங்களோ வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பெருகினார்கள், பெருகினார்கள். ஒரு மனுஷனை டச் பண்ணாத வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த நபரை, அந்த மனுஷனை டச் பண்ணிட்டோன்னு சொன்னா அதற்குண்டான எதிர்வினை இருக்கு பாருங்க, பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவனை டச் பண்ணாங்க, இவனுடைய சத்தம் முன்னிலும் அதிகமாய் மாறினது. ஆண்டவர் சொன்னாரு, அவனை கூப்பிட்டு வாங்கப்பா. வேதத்தில் ஒரே ஒரு மனுஷனுக்காக இயேசு நின்று திரும்பி பார்த்து கூப்பிட்டான்னு சொன்னா அது இந்த ஒரு மனுஷனுக்கு மட்டும்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒரு மனுஷன் தான் ரெக்கார்டுங்க இது. இயேசு நின்று திரும்பி அவனை இடத்துல அழைத்து வாருங்கள். ஒருத்தனுடைய குரலுக்கு அப்பா நின்னாருன்னு சொன்னா அது இந்த மனுஷனுக்கு தான். நின்று அவனை அழைத்து வந்தார்களா? ஆண்டவர் அவர்கிட்ட கேட்டார், என்னப்பா நான் அவனுக்கு செய்யணும்? அவன் சொன்னா, நான் பார்வை அடைய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பார்வை இருந்தாலும் குருடர்களாக தான் இருக்கிறாங்க. இல்லையா? குருட்டாட்டம் நிறைந்ததான மக்களாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கண்மூடித்தனமாக சில காரியங்களை நம்பி வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. தெளிவான ஒரு பார்வை கிடையாது. தெளிவான ஒரு பார்வை, தொலைநோக்கு கொண்டதான ஒரு விஷன் இல்லை. சிறிய வட்டத்தையே, வட்டத்துக்குள்ளேயே அடங்கி இருக்கணும்னு சொல்லிட்டு அதுலேயே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்பா சொல்றாரு, உன்னுடைய விஷன் பெருசா இருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, இன்னைக்கு கண்ணு திறக்கட்டும். சொல்லுங்க, கண்ணு திறக்கட்டும். பவுல் கண் திறக்கப்பட்டவன் பேசுகிறதாவது. பவுல் தான் சொன்னாரு, கண் திறக்கப்பட்டாதான் பேச்சே வரும். கண் திறக்கப்படலைன்னா சரியான பேச்சு வராது. கண் திறக்கப்பட்டால்தான் பேச்சு ஒழுங்கா வரும். இன்னைக்கு கண்களானது திறக்கப்பட்டாலும் மூடி இருக்கிறதுனால தான் நம்ம கிட்ட பேச்சு ஒழுங்கா இல்லை. இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, அப்புறம் ஒரு பேச்சு, மாத்தி 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 வழ வழ குழக்கான பேச்சு. ஏன்? கண்ணு மூடி இருக்குது. மாற்றி 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 பேசுகிறதான பேச்சு. அங்க இருக்கிறத இங்க கொண்டு வந்து சொல்றது, இங்க இருக்கிறத அங்க போய் சொல்றது, 4 பேருக்கு அங்க போய் சொல்றது. ஏன்? கண் திறக்கப்படலை, கண் மூடி இருக்குது. இல்லையா? அநேக நேரங்களில் பல குழப்பங்கள் வருகிறதுக்கு காரணம் தெரியுங்களா? கண் திறக்கப்படலை. கண் திறக்கப்பட்டால் பேசுறது தெளிவான பேச்சாக இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் கண் திறக்கப்படுவதற்கு முன்பு வரைக்கும் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினான், அடிச்சான், கொலை பண்ணான், என்னென்னமோ செஞ்சான். ஆனா கண் திறக்கப்பட்டதுக்கு அப்புறம் சொல்றான், கண் திறக்கப்பட்டவன் பேசுகிறதாவது. அல்லேலூயா. கண் திறக்கப்பட்டவன் பேசுகிறது எப்படி இருக்கும்? சத்தியம் நிறைந்ததான வார்த்தைகளாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்தின் வழியிலே நடத்துகிறதான வார்த்தைகளாக இருக்கும். கண் திறக்கப்பட்டவன் பேசுகிறது உண்மையான வார்த்தைகளாக இருக்கும். கண் திறக்கப்பட்டவன் பேசுகிறது நியாயமான வார்த்தைகளாக இருக்கும். கண் திறக்கப்பட்டவன் பேசுகிறது கர்த்தருடைய வருகை குறித்து பேசுகிறதான பேச்சாக காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கண் மூடி இருக்கிறதுனால தான் அநேக குழப்பங்கள், சண்டைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், தேசத்தில் கலவரங்கள். ஏன்? கண்கள் மூடி இருக்கிறது.
சரியான ஒரு பார்வை இல்ல, தொலைநோக்கு பார்வை இல்ல. இப்போதைக்கு நமக்கு என்ன வேணும் அதுதான். இப்போதைக்கு எனக்கு இது கிடைச்சா போதுங்க, இப்போதைக்கு இந்த நாள்ல எனக்கு இது கிடைச்சா போதுங்க. இந்த எலெக்ஷன் டைம்ல இப்போதைக்கு எனக்கு இது கொடுத்துட்டா போகணும், இப்போதைக்கு எனக்கு இது கொடுத்துட்டா அப்புறம் தூரத்தில் தூக்கி போடுவோம் விஷனை. அல்லேலூயா. தூரத்தில் இருக்கணும் விஷன். அந்த தூரத்தில் இருக்கிற விஷன் கொண்டதான மனிதர்கள் தான் தேசத்திற்கு தேவை. அல்லேலூயா. யோசேப்பு தூரத்தில் இருக்கிறதான காரியத்தை முன்னாடியே அறிஞ்சு செயல்பட்டான். தூரத்தில் இருக்கிறதான காரியம், தூரத்தில் வரப்போகிறதான பிரச்சனையை அறிந்து இப்போதே செயல்பட்டான். அப்பேற்பட்டதான மனிதர்கள் தான் தேசத்துக்கு தேவை. இப்போதைக்கு எனக்கு கிடைச்சிட்டா போதும், இப்போதைக்கு எனக்கு கொடுத்துட்டா போகுதும். தூரத்தில் என்னுடைய விஷன் இருக்கணும். எப்போ தெரியுமா? கண் திறக்கப்பட்டாதான். ஓட்டு போடும்போது நல்லா கண்ணை திறந்து ஆண்டவருடைய சமூகத்தை ஜெபிச்சுட்டு போடுங்க. அல்லேலூயா. கண்ணை மூடிட்டு தான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு காலையில் எழுந்து ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே நீங்கள் எனக்கு சொல்லுங்கப்பா, என் கண்ணு திறக்கப்படட்டும், அப்புறம் நான் போயிட்டு போடுறேன். கண்ணை மூடிக்கிட்டே போயிட்டு போட்டு வர வேண்டாம். அல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமை அடையட்டும். இந்த இடத்துல அவன் சொன்னான், ஆண்டவரே என்னுடைய கண்கள் என்ன பண்ணுங்க, திறந்தருளுங்கப்பா, என் கண்களை திறந்தருளுங்க. கண்ணை திறந்த உடனே அவன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு ஓடலங்க. வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு பின் சென்றான். இன்னைக்கு கண் மூடி இருக்கிறதுனாலதான் நமக்கு உலகத்துக்கு பின்னாடியும் மனிதர்களுக்கு பின்னாடியும் மற்ற காரியங்களுக்கு பின்னாடியும் ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா கண் திறக்கப்பட்டவன் எப்படி தெரியுமா? கர்த்தருக்கு பின்னாடி செல்லுகிற மனுஷனாய் காணப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. கண் திறக்கப்பட்டவன் ஆண்டவருடைய பாதையில போகிறதான மனிதனாய் இருப்பான். ஒருவனை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே எரித்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்னை பின்பற்றி வர கடவன். எப்ப தெரியுமா? கண்ணு திறந்தாதான், கண்ணு திறந்தாதான் பின்பற்றி போக முடியும். கண்ணு திறக்கலன்னா பாதியிலே சிலுவை இறக்கி வச்சு எப்பா எனக்கு இது வேணாம்னு சொல்லிட்டு விட்டு ஓட்ட வேண்டியதான். கண் திறக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் முடிவு பரியந்தம் நிலை நிற்க முடியும். அல்லேலூயா. சோ கர்த்தருக்காக நான் காத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய கண்களை திறந்தருளுவான். ஆபிரகாம் கர்த்தருக்காக காத்துட்டு இருந்தான், பொறுமையோட காத்து கொண்டிருந்தான். வாக்குத்தத்தத்து கொண்டதான ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்து கொண்டதான மகனை அவன் பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். இந்த பரிதிமேயோ நிச்சயம் ஒரு நாளிலே இயேசு வருவார், அவரிடத்துல நான் சொல்லுவேன் என்று சொல்லி காத்து கொண்டிருந்தான். வழியிலேயே காத்து கொண்டிருந்தான். அன்றைய வருகை எப்போது வரும்னு தெரியாது, நீ காத்துக்கிட்டே இருக்கணும். வழியிலேயே அவன் காத்து கொண்டிருந்தான், ஊர் வாசல்லையே அவன் காத்து கொண்டிருந்தான். அப்பா வந்துட்டாரு, இப்ப நான் கேட்டுட்டேன், என் கண்ணை அப்பா திறந்து வச்சுட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கேட்டேன், அப்பா எனக்கு கொடுத்துட்டாருங்க. அவன் காத்து கொண்டிருந்தான், அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இறுதியாக ஒரு வார்த்தையை சொல்லி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். 2 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 3:12. ஆமென். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருங்கள். நாம இப்ப எதற்கு இருக்கிறோம்? தேவனுடைய நாளுக்காக. நம்முடைய சபை அதுதான் இல்லையா? 2ஆம் வருகை எதிர்நோக்குகிறதானே திருச்சபை. தேவனுடைய நாளுக்காக காத்து கொண்டிருக்கிற சபை. தேவனுடைய நாள் எப்போது வரும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிற சபைதான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற. 2 பேதுருல 3:10 சொல்லுகிறது, ஆண்டவருடைய வருகையானது திருடன் வருகிற வண்ணமாக அது காணப்படுகிறதா இருக்கும் என்று சொல்லி. எப்போது நடக்கும்னே தெரியாது, எப்போது என்ன சம்பவிக்கும்னே தெரியாது. வசனம் சொல்லுகிறது யோவேல் 2:30 சூரியன் இருளடைய போகிறது, சந்திரன் ரத்தமாக போகிறது. இதெல்லாம் நடக்கும்போது யோசிச்சுங்க, கர்த்தருடைய நாள் சமீபமாக வந்து கொண்டு இருக்கிறது. யுத்தங்களையும் செய்திகளையும் காண்பீர்கள். தேசத்திலே சமாதானம் இருக்காது. கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் பட்டினிகளும் உண்டாகும், உயிர் சேதங்கள் உண்டாகும். நாட்டிற்கு நாடு, தேசத்திற்கு தேசமானது கலவரங்கள் உண்டாகும். இதெல்லாம் இருக்கும்போது நீங்க யோசிச்சுங்க, என்னுடைய நாள் சமீபமாய் வருகிறது. இன்னைக்கு அந்த நாள்ல தான் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். ரொம்ப கொடுமையான ஒரு நாட்கள் நின்று இருக்கிறோங்க. நம்ம ரொம்ப ஒரு பயங்கரமான நாட்கள்ல நின்று கொண்டு இருக்கிறோம். எப்ப என்ன சம்பவிக்கணும் தெரியாது இல்லையா? போற நிறுத்துறேன்றாங்க, சமாதானம் பேசுறேன்றாங்க, திருப்பி ஆரம்பிக்கிறாங்க, திருப்பி அவனை போய் கொண்டு போட்டுறாங்க. எப்ப என்ன நடக்கணும் தெரியாது. சரி, தேசத்துல தான் குண்டுகளை போடுறாங்கன்னு சொன்னா இன்னைக்கு அநேக நேரங்களில் வீடுகள்லயும் போடுறாங்க, சபைகள்லயும் போடுறாங்க, ஊழியத்திலையும் போடுறாங்க. அல்லேலூயா. எப்ப என்ன நடக்கனே தெரியாது. கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்குது, ஜாக்கிரதையா இருக்கணும். அதுதான் நான் சொன்னேன், இருதயத்தை வெள்ளை பேப்பராகவே வச்சுக்கன்னு சொல்லிட்டு.
இருதயத்தை சுத்தமுள்ள இருதயத்தோடு நீங்க காத்துக்கொள்ளுங்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள். ஆமா, சுத்தம் இருந்தாதான் தேவனை பார்க்க முடியும். அசுத்தம் இருந்தா அசுத்தனை தான் பார்க்க முடியும். அல்லேலூயா. அதனால எப்பவுமே ஒயிட் பேப்பரா வச்சுக்கோங்க. கர்த்தருடைய நாள் எப்போது வேண்டுமானாலும் இருக்கலாம், அவருடைய வருகை எப்போது வேண்டுமானாலும் இருக்கலாம். 13வது வசனத்தை வாசிங்க. அதே 2 பேர் 3:13. புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று சொல்லி காத்திருக்கிறோம். முதல்ல கர்த்தருடைய வருகைக்காக என்ன பண்றோம்? காத்திருக்கிறோம். அடுத்தது எதுக்காக காத்திருக்கிறோம்? இதுல புதிய வானம் புதிய பூமி உண்டாகும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறோம். அந்த புதிய வானம் புதிய பூமி எப்படி இருக்கணும்? ஆண்டவராகிய கர்த்தர் அன்னைக்கு ஏதேனை உண்டு பண்ணார் தெரியுங்களா? அதை மாதிரி கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதான் சொல்லுகிறது, முடிவு பரியந்த நிலைச்சிருந்தாதாங்க அதை நிற்க முடியும். நான் 1970 வந்து ரட்சிக்கப்பட்டேன். அப்பத்துலேருந்து நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறேன். ஓகே ரைட். இப்போ என்ன பண்ணுறோம்? நான் 1990 நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். இப்போ என்ன பண்ணுறோம்? கடைசி வரைக்கும் நிற்கணும் ஆண்டவருக்காக. கடைசி நிமிஷம் வரைக்கும் நிற்கணும். எப்போது என்ன வேணாலும் சம்பவிக்கலாம். இங்கே இருக்கிற வரைக்கும் நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறேன். இங்கேருந்து அந்த அந்த டோரை தாண்டி வெளியே போன உடனே வேறு பிரசன்னம் வந்தது இல்லை? அநேக நேரங்கள் நம்ம அப்படி தான் இருக்கும். உள்ளே இருக்கிற வரைக்கும் ஆவியில் நிரம்பி அப்படியே பயங்கரமாக அந்நிய பாஷை பேசி துதிக்கிறோம். இங்கேருந்து முடிச்சு அந்த டோரை தாண்டின உடனே வேற ஒரு பிரசன்னம், வேற ஒரு ஆவி. அவர்கள் வேறே ஆவி உடையவர்களாய் மாறிவிடுகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய நாள் எப்போது வரும் என்றே உங்களுக்கு தெரியாது. அந்த நாள் வரும்போது நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுறோம், ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கிறோம் இல்லையா? இந்த 40 டேஸில் வந்து கிட்டத்தட்ட எல்லோரும் புதிய ஏற்பாடு முடிச்சிட்டிங்க, அப்படிதானே? புதிய ஏற்பாடு முடிச்சாச்சு. ஆமாம், முடிச்சுட்டு கிஃப்ட்டும் வாங்கியாச்சு. கிஃப்ட் வாங்கி வீட்டில் போய் அந்த கிஃப்டை யூஸும் பண்ணியாச்சு. ஸோ படித்த புதிய ஏற்பாடை எத்தனை பேர் எத்தனை நாள் யூஸ் பண்ணியிருக்கோம்? அது ரொம்ப முக்கியம். நான் இந்த 40 நாளில் முடிச்சுட்டேன்ப்பா, வெரி குட், சூப்பர், கைத்தட்டலாம், அப்ரிஷியேட், சூப்பர். கொடுத்த பாத்திரத்தையும் நான் யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அந்த 40 நாளில் படித்த புதிய ஏற்பாட்டை எத்தனை நாள் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம்? புதிய ஏற்பாட்டில் சொன்னதான வார்த்தைகளை எத்தனை நாள் அப்ளை பண்ணியிருக்கோம்? அது அப்ளை பண்ணலன்னு சொன்னால் அது வேஸ்ட்டு, படிச்சது நோ யூஸ். டப்பா ஒன்றா வாங்கி மூடி அழகாக வச்சிடலாம் இல்லையா? ஆண்டவராகிய கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை, மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமா? நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் நம்ம படித்ததான அந்த வேத பகுதிக்கும் நான் வாங்கினதான அந்த 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 கிஃப்ட்டுக்கும் ஒரு மரியாதை இருக்குது. இல்லைன்னு சொன்னால் அது வேஸ்ட், வெறும் காலி டப்பா தான் அது. அதில் எதுவுமே போட்டு வைக்க முடியாது. ஸோ தேவனுடைய நாள் எப்பொழுது வரும் என்று சொல்லி தெரியாதபடினால எப்பொழுதும் விழித்திருங்கள், எப்பொழுதும் காத்து கொண்டு இருங்கள். எப்போ வேணா எது வேணா சம்பவிக்கலாம், எப்போ வேணா எது வேணா நடக்கலாம். மனுஷன் பிறப்பதும் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பின் நாட்களை நான் எப்படி போய் நிற்க போகிறேன், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வெறுமையா நிற்க போறேன்னா, எம்டி டப்பாவா நிற்க போறேன்னா, அல்லது அந்த டப்பாக்குள்ள அநேக காரியங்களை போட்டு அடக்கி வைத்ததான ஒரு மனுஷனாக காணப்பட போறேன்னா, நம்மளை நாம தான் சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த நாள் எப்பொழுது வரும் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. அந்த 10 கன்னிகைகள் காத்து கொண்டு இருந்தார்கள். 5 கன்னிகைகள் மாத்திரமே ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக எடுத்துப்பட்டார்கள். மீதி 5 பேர் அங்கேயே விட்டு போயிட்டாரு. ஏன்? இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக சேஃப்டியாக இருந்தாங்க. என்னையோட கையில் எடுத்துகிட்டு போனாங்க. இவங்க தீவட்டியை மட்டும் வந்துடும் வந்துடும் வந்துடும். ஐயா, எனக்கு 80 வயசு ஆயிடுச்சியா, நான் பிறந்ததுலேருந்து ஆண்டவர் வராரு வராரு வராருன்னு தான் சொல்லிங்கிறாங்க. இன்னும் வந்த பாடு தெரியல இல்லையா? அநேகர் சொல்லுவாங்க, கர்த்தருடைய நாள் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். ஒருவேளை அவர் வருவதற்கு முன்பதாக நான் மரித்து விடுவேன் என்று சொன்னால், அவருடைய வருகையில் முதலாவது நான் எழுந்துக்கணும். அல்லேலூயா. அவருடைய வருகையில் முதலாவது நான் எழுந்துக்கணும். அதான் வசனம் சொல்லுகிறது இல்லையா? முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதுக்கு அப்புறமா தான் உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்படும். அப்ப யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வருது? கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சவங்க, மரித்தவர்கள் இல்ல, கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சவர்கள் தான் முதல் முன்னுரிமை. மரித்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள்.
ஸோ ஆண்டவருடைய நாள் எப்போ வரும் தெரியாது. ஒருவேளை அந்த நாள் வருவதற்குள்ளாக நான் மரித்து விடுவேன் என்று சொன்னால் அவர் வருகையில் முதலாவது நான் எழுந்திருக்க வேண்டும். நான் அதிகமாக ஆண்டவர்கிட்ட செபிக்கிற ஒரு காரியம் ஒன்று தான், ஆண்டவரே ஒன்று நான் மரிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ளே நான் மறிச்சிடணும், அப்போ தான் நான் முதலாக எழுந்திருக்க முடியும். ஒருவேளை நான் மரிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் நாள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், நான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாம் மறுரூபமாக்கப்படும் சொல்றதில்ல, நான் அப்படி இருக்க வேணாம்ப்பா. நீங்கள் வரீங்க தெரியுமா, அந்த வருகையில் நானும் உங்கள் பக்கத்திலேயே வந்துட்டு இருக்கணும். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்கிறது? நீங்கள் வரும்பொழுது உங்கள் கூட பக்கத்தில் நானும் வரணும். அங்கேருந்து வரும்போது கீழே இருந்து வரவங்கள நான் பார்க்கணும். அந்த பிளெஸ்ஸிங் எனக்கு கொடுங்க. அல்லேலூயா. ஸோ ஆண்டவருடைய கரத்தில் நான் காத்திருக்கும் போது ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்து கொண்டான். அந்த பர்திமேயு ஆண்டவருக்காக காத்து கொண்டிருந்தான். தன்னுடைய பார்வையை பெற்றவனாய் காணப்பட்டான். இருளில் இருந்து ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் கொடுத்தார். துன்பத்திலிருந்து ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்தார். அடுத்தது கர்த்தருடைய நாள் வருகைக்காக என்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் நான் காத்து கொண்டு இருப்பேன் என்று சொன்னால், அவருடைய ராஜ்யத்தில் அவருக்கு முன்பதாக ஆண்டவரை துதித்து பாடுகிறதான ஒரு பரிசுத்தமான ஒரு கூட்டத்துக்குள்ளே நானும் ஒரு மனிதனாய் காணப்படுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே உங்க வருகையில நானும் உங்க கூட இருக்கணும் டாடி, உங்க வருகையில நானும் உங்க கூட இருக்கணும் இயேசுப்பா, நீங்க எனக்கு அதுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சம்பவத்தை நம்ம ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாமா? தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி இயேசுப்பா. மகிமை நிறைந்தவரே உமக்கு நன்றி இயேசுப்பா. நல்லவரே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஜீவனுள்ளவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமியின் கூடாரம் நிச்சயமா ஒரு நாள் அழிந்து போகுங்க. பலவீனங்கள் அழிந்து போகும். கைவேலை இல்லாத பொன் வீடு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறது. அதை நான் நிச்சயமாக வாழ்வடைந்த அந்த நாட்களை நான் கண்டுகொள்வேன். கர்த்தரினை அவரோடு ஏற்றுக்கொள்வார். அவருடைய சமூகத்திற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்காக, ஆண்டவருடைய சமூகத்துக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். அப்பா நீங்க எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ். எஸ். காத்திருந்து கழுகு போல பறந்திடுமே. காத்திருந்து கழுகு போல பறந்திடுமே. பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே.
எஸ், இந்த சரீரம் நிச்சயம் ஒரு நாள் அழிந்து போகுங்க. இந்த சரீரம் நிச்சயமாக ஒன்றுமில்லாமல் போகும், மன்றோடு மண்ணாக போகும். இந்த ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது, அது அவருடைய கரத்திலே கொண்டு போய் சேர்க்கப்படும். ஏன் இந்த பூமியில வாழ்கிறதா நாட்கள் வரைக்கும் தாங்க நீ பெரியவன் நான் பெரியவன் சொல்ல முடியும். எனக்கு இவ்வளவு சொத்து இருக்குது அவ்வளவு சொத்து இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனா மரிச்சிட்டோன்னு சொன்னா எனக்கு சொத்து இயேசு மட்டும்தான். நான் மரிச்ச அந்த செகண்ட்ல இருந்து எனக்கு சொத்தா வரப்போகிறவர் இயேசு ஒருத்தர் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. அந்த சொத்தை மட்டும் பார்த்து நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், அவன் சொன்ன வண்ணமாக புல் சொன்ன வண்ணமாக நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயம் அதை ஒரு நாளிலே நான் பெற்றுக்கொள்வேன். அதற்காக தான் இந்த நாள் வரைக்கும் நான் காத்துக்கொண்டு இருக்கிறேன். அதற்காக தான் இதுவரைக்கும் நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். நான் ஓடுகிறத ஓட்டம் வீணான ஓட்டம் கிடையாது. நான் பந்தய சாலையிலே ஓடுகிறதான வண்ணமாக ஓடுகிறதல்ல. நான் ஓடுகிறது ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவே ஓடிக்கொண்டிருக்கிறேன். அதற்காகவே நான் காத்து கொண்டிருக்கிறேன். உலக பிரகாரமா வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கலாங்க, உலக பிரகாரமா கண்களானது திறக்கப்படலாம். ஆனா உன்னதத்தின் வாக்குத்தத்தத்தையும் உன்னதமானவரை தரிசிக்கிறதான கண்களும் திறக்கப்படும் என்று சொன்னால், ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நித்திய காலமாக இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். ஆண்டவரே, வார்த்தைகளுக்காக நன்றிப்பா. உமக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருந்தோம். ஆண்டவரே, நீர் இன்றைக்கு எங்களோடு பேசினதற்காக நன்றி அப்பா. உம்முடைய ஜனத்தை என் தேவனுடைய நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறப்பா. இந்த ஜனமானது ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. உடைய தேவைகள் அனைத்தை கர்த்தர் சந்திப்பீராகப்பா. குறைகள் நிறைவாகட்டும் ஆண்டவரே. வாக்குத்தத்தங்களை உடைய பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் மாத்திரமே மகிமை அடைங்க. எல்லா துதியும் எல்லா மகிமையும் எல்லா மகிமையோருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வார்த்தையை ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே. ஆமென்.